சார்லஸ் பாஜக தான் வளர்க்குதோ, போர்டை மட்டும் கழட்டி மாட்டிருக்கு. விஜய் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பாஜக எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? டெல்லிக்கு அமித்ஷாவை சந்திக்க போறாங்க. இதுல எதுலையுமே ரங்கசாமி கலந்து தலைவலியை கொடுத்தார் என்ஆர் காங்கிரஸ். ஆனா இப்ப ரங்கசாமி போர் கொடுத்து தூக்கிட்டார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டு எலெக்ஷன் எந்த அளவு பரபரப்பாக போயிட்டு இருக்கோ, அதே போல பாண்டிச்சேரியிலையும் தேர்தலுக்கான பரபரப்பு தொடங்கி இருக்கு. குறிப்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே போகிற சூழல் உருவாகிருக்கு சார். அதோட பின்னணி என்ன சார்? இல்லை, என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என் ரங்கசாமி காங்கிரஸ். நிறைய பேர் என்ஆர் காங்கிரஸுக்கு அர்த்தமே தெரியாமல் இருப்பாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் நாராயணசாமிக்கும் அவருக்கும் அங்கே ஒரு போட்டி ஏற்பட்டு அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். என்ஆர் காங்கிரஸ், அவர் பேர்லேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. என் ரங்கசாமி காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்காங்க. அவர் ஒரு காமராஜரை பின்பற்றக்கூடியவர், அதே மாதிரியே லைஃப் ஸ்டைலில் வாழணும் அப்படின்னு திருமணமே பண்ணாமல் அந்த மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு. அப்போ போன பீரியடில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நாராயணசாமி ஆட்சி நடக்குது. நாராயணசாமி அமைச்சரவையில் இருந்த அத்தனை அமைச்சர்களும் அப்படியே பாஜகவுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் போயிட்டு போர்டை மட்டும் கழட்டி மாட்டிருக்கு. இன்று முதல் இந்த நிறுவனம் பாஜக என்று அழைக்கப்படுங்கிற மாதிரி அத்தனை பேர் அப்படியே இங்கே போயிட்டாங்க. நாராயணசாமி மட்டும் வெளியில் போயிட்டாரு. போர்டை தூக்கி பாஜகன்னு மாட்டிட்டாங்க. பாண்டிச்சேரியில் அவங்க கட்டமைப்பே கிடையாது பாஜக. ஆனால் இந்த அதிமுக காங்கிரஸ் இருக்க அத்தனை பேரும் இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ஆர் ரங்கசாமி காங்கிரஸோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அதனால அந்த ஆட்சி இருந்தாலும் கூட அது எப்பவுமே யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அங்கே ஆளுநர் தான் எல்லாம் முன்னாடி வர செலவு முதற்கொண்டு அங்கே அவங்க தான் பண்ணுவாங்க. ஏறக்குறைய ஒரு மேயர் லேஞ்சுக்கு தான் அந்த முதலமைச்சருடைய பவரே. மேயர் கூட கம்மியாக தான். அப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 தொகுதிகள் இருக்குது. 30 தொகுதியில் 5000 வாக்குகளுக்குள்ள ஒரு தான். சென்னை கார்பரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் தொகுதி தான், ஒரு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வார்டு தான் அங்கே ஒரு சட்டமன்ற தொகுதி. 5000, 4000, 3000 அந்த மாதிரி ஒரு 30 தொகுதி இருக்குது. இப்போ என்டிஏ கூட்டணியே திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஷேரிங் பிரிச்சுட்டாங்க. 14, 16 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லாட்டரி அதிபர் மார்டினுடைய பையன் அவர் லட்சிய ஜனநாயக கட்சி, லச்சக் அப்படின்னு ஒரு கட்சி அங்கே ஆரம்பிச்சிருக்கிறார் எங்க பாண்டிச்சேரியில். அவரை பொறுத்த வரைக்கும் மார்டினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. நமங்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்குறவர். இந்த எலக்ட்ரானல் பாண்டில் அவர் தான் ஃபுல் லிஸ்ட்லேயே அவர் பேர் தான் இருந்துச்சு. அந்த மார்டினை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க, ஒரு பொண்ணை தான் நம்ம ஒரிஜினல் கட்டியிருக்கிறாரு. இப்போ இவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை பொறுத்த வரைக்கும் இவர் பாஜகவில் இருந்தார். திடீர்னு பாஜகவில் போய் கட்சியில் சேர்ந்தார். அப்புறம் வந்தார். அப்புறம் திருப்பி கடந்த ஒரு 1.5 வருஷமாக என்ன பண்ணார், பாண்டிச்சேரியை குறிவைத்து பல லட்சம் கோடி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் 30 தொகுதியில் ஒரு 5000 ஓட்டுனா கூட ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா கூட போதுமே. 5000 ஓட்டு கொடுக்க வேண்டாம், ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு கொடுக்குறாரு. 10,000 கூட ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரியில் தன்னுடைய அரசியல் நிலைநாட்டிடலான்னு கடந்த ஒரு வருஷமாக அங்கே நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரங்கசாமிக்கு அவருடைய அரசியல் வருகைங்கிறது உறுத்துது. அப்போ பாஜகவுக்கு தெரியுது இது நமக்கும் சேர்ந்து தான் சிக்கலாக வரப்போகுதுன்னு அவரை கூப்பிட்டு, பாஜக தனியாலாம் இருக்க வேண்டாம், சொல் பேச்சு கேளுங்க, எங்களோட வாங்கன்னு சொல்லி அவங்கள தன் வழி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ரங்கசாமி என்ன சொல்கிறாங்கன்னா, லட்சிய சார்லஸ் மார்டின் நம்மளுடைய அலைன்ஸ் தான் இருக்க போகிறாரு, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சீட் நாங்கள் கொடுத்துக்குறோன்ற மாதிரி அவங்க பேசி பிரிச்சுக்கிறாங்க. இப்போ டிடிவி கொடுக்குறாங்க இல்லையா, அதிமுகவில் உள்ஒதுக்கீடு, அந்த மாதிரி பாஜகவில் உள்ஒதுக்கீடாக லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 சீட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. இது ரங்கசாமி விரும்பலை. சார்லஸ் அரசியலை பாண்டிச்சேரிக்குள் வந்ததே அவர் விரும்பலை. அவர் கோயம்புத்தூர்ல இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்கு எதிராக வந்துருவார் போல, பணம் வச்சிருக்கிறாரு, இப்படி 2 சீட்டு உள்ளே அமைச்சரவை இடம் வந்துட்டாருன்னா அடுத்து நமக்கு எதிரான அரசியலை செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. இதில் என்னன்னா, ரங்கசாமிக்கு பாஜக மேல ஒரு சந்தேகம். இந்த சார்லஸை பாஜக தான் வளர்க்குதோ,
நம்மளுக்கு எதிராக அவங்க உருவாக்குறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அவருக்கு கொடுக்கக்கூடாது சீட்டு, பாண்டிச்சேரிக்கான மாநில அந்தஸ்து வேணும், அதே மாதிரி சீட்டு வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை போர்க்கொடியை உயர்த்திருக்கிறாரு. அங்கே எப்படின்னா 9ஆம் தேர்தல் நெக் டு நெக் ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டிச்சேரியில் 9ஆம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதே அங்கே கூட்டணி முடிஞ்சிருச்சுங்கிறதா பாஜகவுடைய சைனு. ஆனால் இப்போ ரங்கசாமி போர்க்கொடி தூக்கிட்டார். பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் அவர் வந்து பாண்டிச்சேரி பொறுப்பாளர் அவர் வந்திருக்கிறாரு. அவரை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு போல. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவினுடைய ரங்கசாமி பாஜகவுடைய நிர்வாகி இல்லாமல் டெல்லிக்கு இப்போ அமித்ஷாவை சந்திக்க போகிறாங்க. இதில் எதுலையுமே ரங்கசாமி கலந்துக்கல. இதுக்கடையில் என்ன ஒரு டீலிங் அப்படின்னா, தாவேகாவோட அவர் போகிறாரு. ஆல்ரெடி என்ஆர் காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் புஷ்யான், ரங்கசாமிக்கு மிக நெருக்கமானவர். அப்போ பாஜகவை கழட்டி விட்டு என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி போட போகிறாங்க. ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் போட்ட கூட்டத்திலேயே வந்து ரங்கசாமி அவர்களை புகழ்ந்து தானே பேசியிருப்பார் விஜய் அவர்கள். அப்பயே அடி போட்டாருன்னு சொல்லப்பட்டது இல்லையா? இல்லை, பாண்டிச்சேரி ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கத்தில் தான் இருக்காரு. இப்போ எனக்கு ஃப்ரெண்டு, நண்பர், தெரிஞ்சவர், இப்போ உங்களை நான் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டானா? அப்படி வந்து பல முறை வந்து புஷ்யானந்த் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, விஜய் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பழக்கம் ஆயிருக்கு அவனுக்குள்ள, இதுக்கு அரசியலுக்கு முன்னாடியே. அப்போ இப்போ புஷியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறாரு? நம்ம தாவேகாவோட அங்கே போயிட்டோம்னா, என்ஆர் காங்கிரஸோட போயிட்டோம்னா அங்கே துணை முதலமைச்சர் ஆகிடலாம் இல்லையா? தாவேகா தமிழ்நாட்டில் எப்படி போதோ அது கணக்கு தெரியாது. குறைந்தபட்சம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பாண்டிச்சேரியாக நம்ம வந்து ஒரு டெப்டி சிஎம் ஆயிடுவோங்கிற மாதிரி அவர் ஒரு பிளானை போடுறாரு. இதை பாஜக எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுல மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்தார் என்ஆர் காங்கிரஸ். ஏன்னா டைம் கிடையாது, வேட்புமனு தாக்கலே தொடங்க போகுது, 9ஆம் தேதி தேர்தல். இந்த நேரத்தில் என்டிஏல பிளவு, ஒரு அரண் முரண்டு பிடிக்கிறார். இப்போ கடைசியில் பாஜக என்ன முடிவு எடுக்கும் அப்படின்னா, போர்டை மாற்ற போகிறாங்க. அதே போர்டை மாற்றுற வேலை தான். என்ஆர் காங்கிரஸ் போர்டை கழட்டு அந்த இடத்துல பாஜக போட வை, என்ன ரங்கசாமி தூக்கி வெளியில் போடு, மீதி புறம் நம்மள்ட்ட சேரு. நாளையிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக என்று அழைக்கப்படும் அப்படிங்கிற அதிரடி முடிவை எடுக்க போகிறாங்க. இதுதான் பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சிகளுடைய நிலைமை. என்ஆர்எஸ் காங்கிரஸ் இல்லாம பாஜக தனித்து போட்டிட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? எப்படி இருக்கும்? காங்கிரஸ் இருக்க பாதி பேரை எடுத்துக்கிட்டீங்க, அது வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி மிக்சட் ரைஸ் மாதிரி போட்டிருக்கீங்க. அங்கே பாஜகவுக்கு பேஸே இல்லையே. அங்கே இருக்கக்கூடிய நமச்சிவாயமாக இருக்கட்டும், எல்லாருமே காங்கிரஸ் இருந்தவங்க, காங்கிரஸில் அமைச்சராக இருந்தவங்க, சபாநாயகராக இருந்தவங்க, காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் தான் நீங்கள் பிரிக்கி பறக்கி போட்டிருக்கீங்க. அப்போ ஒரு வெயிட் மட்டும் தான் இருக்கு, இன்னொரு வெயிட் ஏறல. அப்போ பாரு, ரங்கசாமியை தூக்கு, ரங்கசாமி கட்சி எங்க மிங்கிள் பண்ணு. இன்று முதல் ரங்கசாமி கட்சி பாஜக என்று அழைக்கப்படும். ரங்கசாமி வெளியில போயிடுவார். உத்தவ் தாக்கரேக்கு நடந்தது, தமிழ்நாட்டில் பன்னீர்செல்வத்துக்கு நடந்தது, இப்போ ரங்கசாமிக்கு நடந்தது. பாஜக என்கிற ஒரு ஆக்டோபஸ் கட்சி ஒரு மாநிலத்துக்குள் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ரங்கசாமிக்கு நம்ம பக்கத்து மாநிலத்தில் கண் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை தான் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் வரும். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சியை முழுவதுமாக பாஜக துடைத்து அழித்து விடுங்கிறது தான் அவர்களுடைய ஹிஸ்டரி. இல்லை சார், தமிழ்நாட்டில் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி போனால் எப்படி இது காங்கிரஸுக்கு பெரிய அடின்னு சொல்லப்பட்டதோ, அதே போல புதுச்சேரியில் ஒரு விட தாவேகா கூட என்ஆர்எஸ் காங்கிரஸ் கூட்டணி போனால் அது காங்கிரஸால ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? என்ஆர்எஸ் காங்கிரஸால இல்லை, ஓட்டுகள் மூணா போகும் இல்லையா? இப்போ பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ் டிவிக்கே ஒரு கூட்டணி, திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணி. இப்போ ரெண்டு அணியாக இருக்கிறது 3 அணியாக போச்சுன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பலம் தானே. அது வந்து ஒரு இன்னொரு பக்கம் ஒரு வழியை கூட்டணி வளப்படுது. ஆனால் அதில் காங்கிரஸ் ஒன்றும் சும்மா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்கு திமுக கூட. ஒட்டுமொத்தமாக 2 தேசிய கட்சியினாலையும் பாண்டிச்சேரியில் பஞ்சாயத்து தான். அவர் என்ன சொல்றார்? ஜோடங்கர், நாங்கள் தான் இங்கே தலைமை. எங்கே இருக்க தலைமை? உங்கள் தலை மட்டும் தான் இருக்கு, இது எதுவுமே காணாம எல்லாம் அங்கே போயிட்டாங்களே. இப்போ அங்கேயும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்குள்ளேயும் பஞ்சாயத்து, பாஜகக்குள்ளேயும் பஞ்சாயத்து. மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸும் முடிச்சுக்கிட்டு இருக்கு. திமுகவும் என்ன முடிவு எடுக்க முடியாது தெரியாமல் திமுகவும் அங்கே ஒரு சிக்கலில் தான் போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த குழப்பத்தில் இன்னைக்கு பாண்டிச்சேரி அரசியல் இருக்கு. குறிப்பாக வந்து ஆளுங்கட்சி அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அங்கே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவுக்குள்ள கூட்டணிக்குள்ள எந்த அளவு பேச்சுவார்த்தை போயிருக்கு சார்? அது அங்கே வந்து ஈஸியாக அவங்க கிவன் டேக் தான். எப்பயுமே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு அவங்க கொடுத்துருவாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறது இப்போ காங்கிரஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஜோடங்கர் சொன்ன வார்த்தை தான் திமுக கொஞ்சம் ஹாட் பண்ணிடுச்சு. நாங்கள் தான் தலைமை, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட்டுங்கிறது பாண்டிச்சேரி அரசியல்லே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதை இன்னைக்கு சரி கட்டக்கூடிய வேலையில் அங்கே சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுக ரோல் என்னவா சார் இருக்கு? அதிமுகவுக்கு அவங்க பெரிய பேஸ் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் 2-3 ஓம்சேகர் மாதிரியான சில பேர் இருந்தாங்க. அன்பழகன், ஓம்சேகர் 2-3 பேர் இருந்தாங்க.
பட் பெருசாக அங்கே ஒரு பேஸ் இல்லை. எப்பயுமே அதிமுகவுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பேஸ் இல்லை. ஓரளவுக்கு இருக்காங்களே ஒழிய பெரிய பேஸ் இல்லை. இப்போ அந்த மறைவுக்கு பிறகு அதிமுக அன்பழகன் கூட வெளியில் போயிட்டதாக சொல்கிறாங்க. அதனால் அந்த கட்சியில் ஒரு பெருசாக ஒரு பேஸ் இல்லை அங்கே. ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.